சின்ன கோயில் பிரசுரத்தை தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்ல இருக்கிற சம்பத்கிரி மலையை பற்றியது. பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண கோயில் துண்டு பிரசுரம் மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரு சின்ன காகித துண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய வரலாறு, புராணம், நம்பிக்கை எல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா. இது போன்ற பிரசுரங்கள் ஒரு கால பெட்டகம் மாதிரி. அவை வெறும் தகவல்களை தாண்டி ஒரு சமூகத்தோட ஆன்மீக வரைபடத்தையே நமக்கு காட்டும். அப்படியா? ஆமாம். இந்த சம்பத்கிரி பிரசுரத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் நம்ம பிரிச்சு பார்த்து அந்த இடத்தோட ஆன்மாவை தொட்டு பார்க்க முயற்சிப்போம். அருமை. அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? தாராளமா. இந்த மலையோட பெயர் சம்பத்கிரி. ஆமா. சம்பத்னா செல்வம், கிரினா மலை. அப்படின்னா செல்வத்தின் மலை. அதேதான். பேர்லயே ஒரு பெரிய வாக்குறுதி இருக்கு பாருங்க. இது போலூர்ல இருக்கு. இங்க இருக்கிற மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. ஓ, தாயார் கனகவல்லி. ஆமா. இதுல விஜயநகர மன்னர்களும் ஓகூர் சீனிவாசராவ் என்பவரும் இந்த கோயிலை புதுப்பித்ததா ஒரு குறிப்பு இருக்கு. சரி, இங்க கொஞ்சம் நிறுத்தி யோசிப்போம். நீங்க சொன்ன மாதிரி பெயர், தெய்வம், வரலாறு மூணு எப்படி ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு? கரெக்டா கேட்டீங்க. சம்பத்கிரி, செல்வத்தின் மலை. அந்த மலையில யார் இருக்கா? லக்ஷ்மி நரசிம்ஹர். நரசிம்ஹர் விஷ்ணுவோட உக்ரமான அவதாரம். ஆமா, ரொம்ப கோபமானவர்னு சொல்லுவாங்க. ஆனா அவரோட லக்ஷ்மி தேவி சேரும் போது அவர் கோபம் தணிஞ்சு அருளையும் செல்வத்தையும் அள்ளி தர்ற ஒரு சௌமியமான தெய்வமா மாறிடுறாரு. ஓ, அதனாலதான் லக்ஷ்மி நரசிம்மர். அதனாலதான் சம்பத்துங்கிற பேருக்கும் லக்ஷ்மி நரசிம்மருங்கிற தெய்வத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. இது சும்மா தற்செயலா நடந்தது இல்ல. பெயர் வர்றதுக்கு என்ன முக்கியத்துவம்? அது ஒரு மிக முக்கியமான வரலாற்று இணைப்பு. விஜயநகர பேரரசு தென்னிந்தியாவில வைணவத்தை பரப்புனதுல ஒரு பெரிய பங்கு வகிச்சது. ஆமா, அவங்க நிறைய பெருமாள் கோவில்களை கட்டியிருக்காங்க. கரெக்ட். அவங்க போன இடமெல்லாம் பழைய கோயில்களை புதுப்பிக்கிறது, புதுசா கட்டுறது அவங்களோட வழக்கம். ஒரு இடத்துல விஜயநகர மன்னர்களோட பங்களிப்பு இருக்குன்னு சொன்னாலே அந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருக்குன்னு அர்த்தம். நிச்சயமா. குறைஞ்சது 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அது ஒரு முக்கியமான ஆன்மீக மையமா இருந்திருக்கு. ஓகூர் சீனிவாசராவ் போன்ற பிற்கால புரவலர்கள் அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்திருக்காங்க. அப்போ இது வெறும் கோயில் இல்ல, ஒரு வரலாற்று சின்னமும் கூட. இப்போதான் இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு வரும். புராண கதை. அதே அகத்திய பிரம்மாவுக்கும் அவரோட சகோதரர் புலஸ்திய பிரம்மாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. அதுல அகத்தியர் தன்னோட கைகளை இழந்துட்டதாகவும், அப்புறம் இந்த சம்பத்கிரி மலையை சுத்தி பக்கத்துல ஓடுற செய்யாறு நதியில நீராடி, சரி, இங்க இருக்கிற நரசிம்மரை வழிபட்ட பிறகு இழந்த கைகளை மீண்டும் பெற்றதாகவும் இந்த பிரசுரம் சொல்லுது. ஓ, இதனாலதான் போலூருக்கு புலஸ்தியபுரம்னு இன்னொரு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. இதுதான் ஸ்தல புராணம்னு சொல்றது. ஒரு இடத்தோட புவியியல், வரலாறு, தெய்வம் எல்லாத்தையும் ஒரு கதையா இணைக்கிற ஒரு உக்தி இது. இது ஒரு சுவாரஸ்யமான உக்தி தான். இதுல நாம கவனிக்க வேண்டிய சில ஆழமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல அகத்தியர். தென்னிந்தியாவோட ஆன்மீக வரலாற்று எடுத்துக்கிட்டா அகத்தியர் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஆமா, அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு உள்ளூர் கோயில அகத்தியர் மாதிரி ஒரு மாபெரும் முனிவரோட தொடர்பு படுத்தும் போது அந்த கோயில் ஒரு சின்ன வட்டத்தை தாண்டி ஒரு பரந்த புராண மரபின் ஒரு பகுதியா மாறிடுது. கிட்டத்தட்ட ஒரு பிராண்ட் ஒரு பெரிய பிரபலத்தோட இணைக்கிற மாதிரி தானே இது? மிக சரியான ஒப்பீடு. அதுதான் நடக்குது. அந்த இடத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. சரி. ரெண்டாவது பாருங்க, இந்த கதை அந்த இடத்தோட புவியியலுக்கு எப்படி ஒரு தெய்வீக அர்த்தத்தை கொடுக்குதுன்னு. வெறும் மலையா இந்த சம்பத்கிரி அகத்தியர் வளம் வந்ததால புனித மலையா மாறுது. கரெக்ட். சாதாரண நதியா இருந்த செய்யாறு அகத்தியர் நீராடினதால பாவங்களை போக்கும் புண்ணிய நதியா மாறுது. மூணாவதா, போலூருக்கு ஏன் புலஸ்தியபுரம்னு பெயர் வந்ததுங்கிற கேள்விக்கு இந்த கதை ஒரு விளக்கத்தையும் கொடுக்குது. இப்படி ஒரு கதை பல கேள்விகளுக்கு ஒரே நேரத்துல பதில் சொல்லி மக்களின் மனசுல அந்த இடத்தை பத்தின நம்பிக்கைய ஆழமா பதிய வைக்குது. அகத்தியர் மாதிரி புராண காலத்து முனிவர்கள் மட்டும் இல்ல, பிற்காலத்து மகான்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆமா. இந்த பிரசுரம் அச்சுததாசர் அப்புறம் தபோவனம் சுவாமி ஞானானந்தகிரி பத்தியும் குறிப்பிடுது. அது என்ன கதை? இது அங்க இடத்தோட ஆன்மீக ஈர்ப்பு காலத்தை தாண்டியும் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குங்கிறத காட்டுது. சரி. அகத்தியர் புராண காலத்தின் பிரதிநிதினா அச்சுததாசர் போன்றவர்கள் பக்தி இயக்க காலத்தின் பிரதிநிதிகள். சுவாமி ஞானானந்தகிரி போன்றவர்கள் நவீன காலத்தின் ஞானிகள்.
ஓ, அப்போ எல்லா காலத்திலயும் அங்க ஞானிகள் வந்திருக்காங்க. ஆமா, ஒரு இடம் இப்படி பல தலைமுறை ஞானிகளை தன் பக்கம் இருக்குதுன்னா அங்க ஒரு விதமான சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் இருக்குன்னு மக்கள் நம்புவாங்க. இதுல அவங்க மலை உச்சியில ஒரு யானை வடிவ குகையில தவம் செஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த யானை வடிவ குகைங்கிற குறிப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பெரும்பாலும் இயற்கையான அமைப்புகளுக்கு மனிதர்கள் ஒரு வடிவத்தை கொடுத்து பார்ப்பது வழக்கம். மலைகள், பாறைகள், குகைகள் எப்போதுமே தவம் செய்வதற்கான இடங்களா பார்க்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா அது உலகத்தோட சத்தங்கள்ல இருந்து விலகி தன்னைத்தானே உள்ளுக்குள் பார்க்க ஒரு வாய்ப்பை கொடுக்குது. குகைங்கிறது ஒரு தாயோட கர்ப்ப அறை மாதிரி. ஓ, அதுக்குள்ள தவம் செய்வது ஒரு ஆன்மீக மறுபிறப்புக்கு ஈடானதுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த குகைக்கு ஒரு யானை வடிவத்தை கொடுக்கும்போது அதுக்கு இன்னொரு கம்பீரமும் தெய்வீக தன்மையும் கிடைக்குது இல்லையா? கேட்கும் போதே ஒரு அமைதியான உணர்வு வருது. சரி, இப்போ கோயிலுக்கு போற பாதையை பத்தி பேசுவோம். சொல்லுங்க. மலை மேல ஏறி போக 840 படிகள் இருக்குன்னு, வழியில 9 குழல் விளக்குகளும் 5 ஓய்வு மண்டபங்களும் இருக்குன்னு இதுல போட்டிருக்கு. இந்த விவரங்கள் பக்தர்களோட பயண அனுபவத்தை எவ்வளவு கவனமா வடிவமைச்சிருக்காங்கன்னு காட்டுது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? 840 படிகள் ஏறுவதுங்கிறது ஒரு உடல் ரீதியான சவால். அதுவே ஒரு விதமான தவம். அந்த பயணத்தை எளிதாக்க வெளிச்சத்துக்காக விளக்குகளும் இலைப்பார மண்டபங்களும் அமைச்சிருக்காங்க. ஆமா, அது ஒரு நல்ல வசதி தான். இது அந்த கோயில் நிர்வாகம் பக்தர்கள் மேல காட்டுகிற அக்கறையை காட்டுது. கோயில் சுவர்கள்ல அழகான தசாவதார ஓவியங்கள் இருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான புள்ளி. பழங்காலத்துல எல்லோருக்கும் எழுத படிக்க தெரியாது. சரி, அப்போ கோயில் சுவர்களும் சிற்பங்களும் ஓவியங்களும் தான் அவங்களுக்கான ஆன்மீக பாட புத்தகம். ஓ, ஒரு விஷுவல் லேர்னிங் மாதிரி. அதேதான். ஒரு பக்தர் அந்த 840 படிகளை ஏறி போகும்போது வழியில இருக்கிற தசாவதார ஓவியங்களை பார்த்துக்கிட்டே போவார். மச்சாவதாரம், கூர்மாவதாரம்னு ஒவ்வொரு அவதாரமா பார்த்துக்கிட்டே போவாங்க. ஆமா, விஷ்ணுவோட பெருமைகளை மனசுல அசை போட்டுக்கிட்டே மலை உச்சிக்கு போவார். அவர் நரசிம்மர் அடையும் போது அவர் வெறும் ஒரு தெய்வத்தை மட்டும் பார்க்கல, விஷ்ணுவோட முழு பின்னணியோட பார்க்கறார். கரெக்ட். இது அவரோட பக்தி அனுபவத்தை ரொம்பவே ஆழப்படுத்தும். இது வெறும் பயணம் இல்ல, இது ஒரு காட்சி வழி கல்வி. ஆஹா, அந்த மலையேற்றமே ஒரு தியானம் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, மலை அடிவாரத்தை பத்தியும் சில குறிப்புகள் இருக்கு. மூலவர் சந்நிதியை நோக்கியபடி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஒரு சந்நிதி இருக்கு. பக்கத்துல போலூர் நீர்ப்பாசன ஏரி இருக்கணும். மகா சித்த புருஷ விட்டோப சுவாமி, பூஜா ஸ்ரீ சங்கர்ஷன உடையார், ஆமா, அவங்க போன்ற மகான்கள் இந்த பகுதியில தங்கியிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கோயில்ங்கிறத ஒரு தனிப்பட்ட கட்டிடம் இல்ல, அது ஒரு முழுமையான புனித நிலப்பரப்பு, அதாவது சேக்ரெட் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற கருத்தை உறுதிப்படுத்துது. அந்த சேக்ரெட் லேண்ட்ஸ்கேப்ங்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது கோயில் மட்டும் புனிதம் இல்ல, அதை சுத்தி இருக்கிற மலை, நதி, ஏரி, மகான்கள் வாழ்ந்த இடங்கள்னு எல்லாமே அந்த புனித தன்மையோட ஒரு பகுதி தான். ஓ, அப்படியா? மூலவரை நோக்கிய ஆஞ்சநேயர் சன்னதி வைணவ கோயில்கள்ல ஒரு பொதுவான அமைப்பு. பக்கத்துல ஏரி இருக்கிறது கோயில் தீர்த்தத்தோட முக்கியத்துவத்தை காட்டுது. மற்ற மகான்கள் அங்க தங்கியிருந்ததா சொல்றது அந்த இடத்தோட புனித தன்மையை இன்னும் கூட்டுது இல்லையா? நிச்சயமா. அகத்தியர், அச்சுததாசர், வரிசையில விட்டோபா சுவாமி, சங்கர்ஷண உளையார் போன்ற மகான்களோட பெயர்களும் சேர்க்கப்படுது. இது ஒரு தொடர்ச்சி மாதிரி. ஆமா, இது என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்தோட ஆன்மீக ஈர்ப்பு ஒரு தொடர்கதை. அது முடிஞ்சு போகல. ஒவ்வொரு காலத்திலும் ஞானிகள் இங்கு வந்து தங்கி தங்களோட தவ வலிமைய இந்த மண்ணுல சேர்த்திருக்காங்க. அப்போ ஒரு பக்தர் அங்க போகும்போது அவர் நரசிம்மரை மட்டும் வழிபடல, இந்த எல்லா மகான்களோட அருளையும் சேர்த்து பெறுவதாக ஒரு நம்பிக்கை உருவாகுது. இது அந்த இடத்தோட ஆன்மீக மதிப்பை பன்மடங்கு பெருக்குது. சரி, இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். புராண கதை, மகான்கள், கோயில் அமைப்பு, இதெல்லாம் இணைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற பக்தர்களுக்கு இந்த கோயில் என்னவா இருக்கு? அதுக்கு இந்த பிரசுரத்திலேயே பதில் இருக்கு. வழிபாட்டு முறைகள் பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகளின் ஆசையுடன் ஒவ்வொரு பௌர்ணமி, தமிழ் மாத பிறப்புகள், எல்லா சனிக்கிழமைகள், பின்ன சுவாதி, திருவோணம் போன்ற நட்சத்திர நாட்கள்ல சிறப்பு பூஜைகள் நடக்குதுன்னு போட்டிருக்கு. இந்த நாட்கள்ல ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கா? ஏன் குறிப்பா இந்த நாட்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க? ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஆழமான ஜோதிட மற்றும் ஆன்மீக காரணம் இருக்கு. பௌர்ணமி பொதுவாவே வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள்.
சுவாதி நட்சத்திரம் அதுதான் நரசிம்மர் அவதாரம் செய்த ஜென்ம நட்சத்திரம். ஓ, அதனால அன்னைக்கு ரொம்ப விசேஷம். ஆமா, திருவோணம் விஷ்ணுவோட நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு நாளையும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து ஒரு வழிபாட்டு அட்டவணையும் உருவாக்கி இருக்காங்க. இதுல காஞ்சி சங்கராச்சாரியார் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததா? மிக மிக முக்கியம். காஞ்சி மடம் இந்தியாவிலேயே மிக பழமையான மரியாதைக்குரிய ஆன்மீக அமைப்புகள்ல ஒண்ணு. சரிதான். அவங்களோட ஆசீர்வாதம் ஒரு கோயிலுக்கு இருக்குன்னா அது அந்த கோயிலோட பாரம்பரியத்துக்கும் வழிபாட்டு முறைகளோட நம்பகத்தன்மைக்கும் கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். இது பக்தர்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கையை கொடுக்கும். இறுதியா இந்த பிரசுரம் ரொம்ப நேரடியா பக்தர்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுக்குது. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மலை கோயிலுக்கு வர்றதால செழிப்பு, பாதுகாப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், கோயிலோட வளர்ச்சிக்கு உதவ சொல்லியும் ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் புராண காலத்தையும் நம்மோட இன்றைய வாழ்க்கையும் இணைக்கிற ஒரு முக்கியமான பாலம். எப்படி? நாம இதுவரைக்கும் பேசின வரலாறு, புராணம், மகான்களோட தவம் எல்லாமே அந்த கோயிலோட ஆன்மீக மூலதனம். அந்த மூலதனத்தை வச்சு இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரண மனிதனோட அன்றாட பிரச்சனைகளுக்கு, அதாவது வேலை, கல்யாணம் மாதிரி விஷயங்களுக்கு, ஆமா, அதுக்கெல்லாம் தீயந்து கிரிக்கோட நம்பிக்கை கொடுக்கறாங்க. இதுதான் பல நேரங்கள்ல பக்தியை உயிர் போட வச்சிருக்கு இல்லையா? ஆமா, ஆன்மீகம் என்பது வானத்துல இருக்கிற ஒரு விஷயம் இல்ல, அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சரியா சொன்னீங்க. இது உலகியல் பிரச்சனைகளை ஆன்மீகத்தின் வழியா தீர்க்க முயற்சிக்கும் ஒரு வழிமுறை. அதே நேரத்துல சொல்லுங்க, கோயிலின் வளர்ச்சிக்கு உதவுங்கள்னு கேக்குறதன் மூலமா பக்தர்களையும் அந்த கோயிலோட ஒரு பகுதியா மாத்துறாங்க. நீங்க நன்கொடை கொடுக்கும்போது நீங்க வெறும் பார்வையாளர் இல்ல, நாமும் அந்த கோயிலோட வரலாற்றை உருவாக்கும் ஒரு பங்காளி ஆகுறோம். கரெக்ட். இது ஒரு சமூக பிணைப்பையும் உருவாக்குது. அப்போ இந்த சின்ன துண்டு பிரசுரத்தை ஆழமா பார்த்ததுல இருந்து சம்பத்கிரிங்கிறது வெறும் ஒரு வழிபாட்டு தலம் இல்லைன்னு நல்லா புரியுது. வாய்ந்த இடம். அருமையா தொகுத்தீங்க. அதுதான் உண்மை. ஒரு கோயில் என்பது செங்கற்களாலான கட்டிடம் மட்டுமல்ல, அது கதைகளாலும் நம்பிக்கைகளாலும் தலைமுறை தலைமுறையா வர பக்தர்களோட பிரார்த்தனைகளாலும் கட்டப்பட்டது. உண்மையிலே ஒரு சின்ன பிரசுரத்திலிருந்து எவ்வளவு விஷயங்களை நாம் எடுத்திருக்கோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டலாம். பாருங்க, இந்த பிரசுரம் மகா சித்த புருஷ விட்டோபா சுவாமி, பூஜா ஸ்ரீ சங்கர்ஷண உடையார் போன்ற மகான்களை பத்தி ஒரே வரியில சுருக்கமா சொல்லிட்டு போயிடுச்சு. ஆமா, அவங்க பெயர் மட்டும்தான் இருக்கு. ஆனா அவங்க யாரு, அவங்களோட கதை என்ன, அவங்க ஏன் போலூருக்கு வந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை இந்த சம்பத்கிரியோட ஆன்மீக வரலாற்றை இன்னும் எப்படி செழுமைப்படுத்துகிறது, அதை பத்தி நாம தேடணும். இந்த ஒரு மூலத்தை தாண்டி நாம வெளியில போய் தேடினா ஒருவேளை இன்னும் பெரிய கதவுகள் திறக்கலாம். ஒரு புனித மலையை சுற்றி உள்ள நிலம் இன்னும் என்னென்ன கதைகளை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்கு. இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.